காளான் பண்ணை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா காளான் குடில் அமைச்சு காளான் பேக் போட்டதுக்கு அப்புறமா கரண்ட் வசதி தண்ணி வசதி வந்து கம்பல்சரி எல்லாத்துலயுமே கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய காளான் பண்ணையில கரண்ட் வசதியும் கிடையாது, தண்ணி வசதியும் கிடையாது. ஆனாலுமே லோ காஸ்ட்ல நம்ம காளான் பண்ணையில காளான் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படிங்கறது வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். வேல்வெளி காளான் பண்ணை மற்றும் பயிற்சி மையத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னோட பேர் பவ்யா கலைச்செல்வன் அண்ட் இதனோட ஹஸ்பண்ட் கலைச்செல்வன். வேல்வெளி காளான் பண்ணை பேர் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட பேர் தான் நாங்க வந்துட்டு பண்ணைக்கு வச்சிருக்கிறோம். சிப்பி காளான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த காளான் பண்ணை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 பேருமே வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். ஐடில தான் வந்து ஐடி ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். மேரேஜ் ஆன புதுசுல வந்து எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சுங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் கடன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது தான் இந்த காளான் பண்ணை ஐடியா வந்துட்டு நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் யூடியூப் தான் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தோம். அதில் தான் வந்துட்டு ஒரு 50,000 முதலீடு பண்ணி நம்ம 5 லட்சம் வரைக்குமே லாபம் ஈட்ட முடியுங்கிற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நிறைய இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவோருக்காக நிறைய பயிற்சிகள் வந்து நமக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற அந்த ட்ரைனிங் அகாடமிஸ் நிறைய இருக்கு. அந்த அகாடமில இருந்து நமக்கே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து நாங்க அங்கதான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தோம். இப்போ நம்ம வேளாண் துறையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் வந்து இலவசமா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அங்க போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோம்னா ஒரு அரௌண்ட் ஒரு 15 டேஸ் வந்து நமக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த பயிற்சி முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியா ஒரு காளான் பண்ணை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேளாண்மை துறையில வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு நமக்கு செலவாகணும் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த கொட்டேஷன்ல எவ்வளவு இருக்கோ அதுல 50% வந்து நமக்கு சப்சிடியா வந்துட்டு நமக்கு அரசே வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணை அமைக்க போறோம்னு அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே ஒரு 10 நாள்ல நமக்கு வந்து அந்த பண்ணைக்கு தேவையான விதைகள், சணல் சாக்குகள், அது எல்லாமே வந்துட்டு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்தே தந்துருவாங்க. பண்ணை அரசு உதவியோட எப்படி அமைக்கிறது அண்ட் அரசு எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு காளான் உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்னா அந்த காளான் உற்பத்திக்கு முக்கியமான ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த காளான் குடில் தாங்க. அந்த குடில் எப்படி அமைக்கிறது, அதுக்கு தேவையான அந்த காளான் வளரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாங்க. இப்ப நம்மளுடைய செட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 செட்டோட சைஸுமே 16க்கு 21 தான். ஒரு செட்டு போடுறதுக்கு நமக்கு வந்து குறைந்தது ஒரு 50,000 வந்து நம்ம முதலீடு பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நம்ம ஷெட் போட்டோம் அப்படின்னா ஒரு குறைந்தது 3 ல இருந்து 4 வருடங்கள் வரைக்கும் இதே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிப்பி காளான் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்னங்கீற்றுல தான் வந்து நம்ம வந்து காளான் குடில் அமைக்கணும். எதுக்காக இந்த தென்னங்கீற்று வந்து நம்ம சூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து நம்மளோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 31 to 32 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். காளான் பண்ணைக்கு குறைஞ்சது நமக்கு 26 ல இருந்து 28 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த தென்னங்கீற்று வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நமக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சிப்பி காளான் போடுறதுக்கு நமக்கு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னங்கீற்று காளான் குடில் தாங்க. தென்னங்கீற்று குடில் போடுறதுல நமக்கு ஒரு டிராபேக்கும் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தென்னங்கீற்றுல நம்ம குடில் போடுறதுனால ஈஸியா வந்து கரையான் வச்சிரும். அதனால நம்ம ஒரு குடில் அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 ல இருந்து இல்ல ஒரு 2 வரி ஆலோ பிளாக் கல் வச்சு அதுக்கப்புறம் நம்ம குடில் போடணும். காளான் குடில் அமைக்கும் போது பந்தலையும் குடிலையும் சேர்த்து நம்ம வந்து அமைக்க கூடாது. பந்தல் தனியா குடில் தனியா தான் போடணும். ஏன் அப்படின்னா நம்ம பேக் போட போட பந்தல் வந்து வெயிட் ஆயிரும். சோ குடில் வந்து நமக்கு கொஞ்சம் பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பந்தல் தனியா குடில் தனியா நம்ம போடுறோம். புதுசா ஷெட் அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம அகாடமில இருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்றோங்க. இது ஃபுல்லா தெரிஞ்சுக்க வீடியோ எண்ட் வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்ம காளான் பண்ணையில தண்ணி வசதி இல்லாதனால நாங்க வெளியில இருந்து தாங்க தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஒரு பேட்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா 300 பேக் போட்டுட்டு இருக்கோம். அந்த 300 பேகுக்கு சுமார் 6000 லிட்டர் தண்ணி நமக்கு தேவைப்படுது. அதோட செலவு வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். இப்போ நாங்க வந்து மழை தண்ணியுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த மழை தண்ணியை டைரக்டா நாங்க பேக்ல ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா பேக் வந்து கண்டாமினேட் ஆயிடுச்சுங்க. அதனால நாங்க வெளியில வந்து போர் தண்ணி தாங்க வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் யூஸ் பண்றோம். ஆனா அதுலயுமே நமக்கு காளான் வந்துட்டு தாங்க இருக்கு. சிப்பி காளானுக்கு நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது 26 டிகிரில இருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இங்கே நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க வந்து ஆர்டிபிஷியல் ஃபாகர் வந்து செட் பண்ணிருக்கோங்க. அடுத்து வாங்க ஃபாகர் செட்டப்ப பார்க்கலாம். நம்ம பண்ணையில 300 பேக் போடுறோங்க.
300 பேகுக்கு தேவையான அளவு தான் நம்ம ஷெட் போட்டிருக்கோம். அந்த 16க்கு 21 போட்டிருக்கோம். இதோட ஃபாகர் வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபாகர் போட்டிருக்கோங்க. சோ ஃபாகரோட கவுண்டிங் கிடையாது, நமக்கு மெயின்டெனன்ஸ் தான். டெம்பரேச்சர் எவ்வளவு மெயின்டைன் ஆகுமோ நம்ம அவ்வளவு ஃபாகர் போட்டுக்கலாங்க. இப்ப நார்மலா ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு சின்ன குடிசை போட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்ப 10க்கு 10னா ஒரு 5 ஃபாகர் போதுங்க. இதோட சைஸ் பெருசா இருக்கறனால நாங்க 9 ஃபாகர் போட்டிருக்கோம். ஃபாகர் செட் பண்றதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவானுச்சு. இந்த ஃபாகர் செட்டப்ல ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்குங்க. இப்ப நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. இதே நம்ம போர் வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த உப்பு நம்ம ஃபாகர்ல வந்து படிஞ்சிரும். சோ ஃபாகர் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அது மட்டும் 2 days ஒன்ஸ் நம்ம எடுத்து கிளீன் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த செட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 வருஷம் தாங்க தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஷெட்டை பிரிச்சு மறுபடியும் போடுற மாதிரி தாங்க இருக்கும். அந்த டைம்ல புதுசா மறுபடியும் நம்ம ஃபாகர் வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த ஃபாகரே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபாகருக்கும் மோட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். வாங்க நம்ம பண்ணையில என்ன மோட்டார் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபாகர் செட் பண்ணி இப்ப நம்ம காளான் குடிலுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு 1 HP மோட்டார் வந்து தேவைப்படுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்மளுடைய காளான் பண்ணையில வந்து கரண்ட் வசதி கிடையாது. சோ காளான் பண்ணைக்குள்ள லைட்டுக்கு வந்து நாங்க சோலார் லைட் வந்து யூஸ் பண்ணிருக்கோங்க. கரண்ட் ஃபாகருக்கு வந்துட்டு தண்ணி அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது 4 ஸ்ட்ரோக் என்ஜின் மோட்டாருங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இங்க கரண்ட் வசதி இல்லைன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபாகரோட நாம வந்து செட் பண்ணிடுவோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15,000. ஸோ ஸ்டார்டிங்லேயே நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணை வந்து எலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பெரிய மோட்டார் வாங்கிட்டோம். இதை விட ஸ்மால் சைஸ் மோட்டாருமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க. அண்ட் விலையுமே மலிவா தாங்க இருக்கும். இந்த வீடியோல காளான் குடில் அமைப்பு அண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிற ஃபாகர் மோட்டார் செட்டப் பத்தி எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா. இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு காளான் படுக்கை எப்படி அமைக்கிறது அண்ட் அதுல விதைகள் எப்படி நம்ம வந்து பை பண்றது, மார்க்கெட்டிங் எல்லா பத்தியும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம நாங்க காளான் குடிலும் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில இப்ப காளான் குடில் அமைக்கணும்னா நீங்க இடத்த மட்டும் காமிச்சிட்டா போதுங்க. நாங்க காளான் குடில் அமைக்கிறதுல இருந்து ஃபாகர் செட்டப் பண்ணி பேக் ஃபில் பண்ணி அந்த ஹார்வெஸ்டிங் வரைக்கும் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க.